தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்து, உங்களை வழிநடத்தி, உங்களுக்கு சரீர பலன் சுகத்தை கொடுத்து, உங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்த தேவன் இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்து, உங்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் உங்களோடு கூட தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையும் வாக்குத்தத்த வார்த்தையுமானது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீதோன் பட்டணத்திற்கு போனார். அப்பொழுது அங்கே குடியிருந்த கானானிய பெண் ஒருத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சீசர்களும் அந்த பெண்ணிற்காக வேண்டிக் கொண்டார்கள். அந்த பெண் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உதவி செய்யும்படி வேண்டிக் கொண்டாள். அப்பொழுதும் அவர் உதவி செய்யவில்லை. ஆனாலும் அவள் தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடாமல் மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொண்டாள். அதற்கு அவர், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் சுகமடைந்தாள். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அநேக தடவை வேண்டிக் கொண்டு இருக்கலாம். நீங்கள் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். வேத வசனத்தில் சொல்லப்பட்டதுல உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்பதற்கேற்ப நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது உறுதியான விசுவாசம் வைத்து எந்த காரியத்தை கேட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக, உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த மார்ச் மாதத்தில் அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.